ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். இந்த வார்த்தையை சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தா எலிசா. யார்கிட்ட சொல்றாரு அப்படின்னா, தன்னட்ட வேலை பார்க்குற ஒரு வேலைக்காரன்ட்ட சொல்றாரு. இதை சொல்லும்போது எலிசா கூட இருந்தது யாரு? அவர் மட்டும், இந்த வேலைக்காரனும் கூட இருக்கிறார். எலிசா கூட இத்தனை வருஷம், அவர் எத்தனை வருஷமாக வேலைக்காரனாக இருக்கிறாரோ நமக்கு தெரியல. எலிசாவை புரிஞ்சுக்கிடலை, எலிசா ஆராதிக்கிற ஆண்டவரை அறிஞ்சுக்கிடலை. ஒரு நெருக்கடியான காலகட்டம். எலிசாவை பிடிக்கணுங்கிறதுக்காக சீரியர்கள் ஒரு திரள் ஜனங்களோடு கூட அவனுடைய வீட்டை முற்றுகை போடுகிறார்கள். ரதங்கள், குதிரைகள் என்று ஏராளமானது. தற்செயலாக சன்னலை திறந்து பார்க்குறாரு, வேலைக்காரன் பார்க்குறாரு, பயந்து போனார். பயங்கரமான கூட்டம் ரவுண்டு கட்டியாச்சுது. எங்கேயும் ஓட முடியாது, எங்கேயும் தப்பிக்க முடியாது. கஷ்டகாலம். கூப்பாடு போடுதாரு வேலைக்காரன். ஐயோ ஆண்டவனே, என்ன செய்வேன்? இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம கூட இருக்கிறவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது தெரியாதனால சூழ்நிலை என்ன சொல்லுகிறதுங்கிறது மட்டுமே மனசில் வச்சுக்கிட்டு, ஐயோ இப்படி ஆயிப்போச்சே, ஐயோ இப்படி அப்படின்னு நம்ம கூப்பாடு போட்டு அடக்கிறோம். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். இவன் கண்களை திறந்தரலோன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார், எலிசா சொன்னார். ஆண்டவரும் வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். பார்த்தா தனக்கு சுற்றிலும் பயங்கரமான ஒரு பாதுகாப்பு. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த பாதுகாப்பு உண்டு. ஆண்டவரை உண்மையாக நம்பி வாழக்கூடிய மக்களுக்கு இந்த பாதுகாப்பு உண்டு. ஆண்டவரையே தெய்வமாக கொண்டு வாழக்கூடியவர்களுக்கு இந்த பாதுகாப்பு உண்டு. இது உங்கள் கண்களுக்கு தெரியாது. விசுவாச கண்களோடு என் ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற இந்த பாதுகாப்பை 3வது நபர் உள்ள வர விடாதபடி தடுக்கின்றவர் அவர். எத்தனை அக்னியாஸ்திரங்கள் நமக்கு எதிராக ஏவப்பட்டாலும் அவைகளையெல்லாம் அடித்து நொறுக்குகிறவர் அவர். அப்படிப்பட்ட பாதுகாக்கிற ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. கண்களை மூடுவோமா? நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்பதை உணர்ந்து வாழுகின்ற வாழ்வை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.